எவ்வளோ கூட்டம் பாருங்க, பால் குடம் எடுக்கிறதுக்கு பக்தர்கள் கூட்டம். அதிலும் நாங்கள் ஒரு பக்தர்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு பால் குடம் எடுக்க போகிறேன். தொடர்ந்து கோவில் விழாக தான் வரப்போகுது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னைக்கு பால் குடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை சாப்பிடாம இருந்து விரதம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கோவிலுக்கு போயிட்டு பால் குடம் எடுக்க போகிறேன். காலையில் சாப்பிடாம இருந்து இப்போ சாதம் வடிச்சிருக்கேன், நெக்ஸ்ட் சாம்பார் வச்சு பொரியல் செஞ்சுட்டேன். இப்போ மதியம் ஒரு 12:30 மணி போல் இப்போ விரதத்தை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கோவிலுக்கு கிளம்பணும். இப்போ பசங்களையும் கூப்பிட்டுட்டேன், வாங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு விளையாடுங்க அப்படின்னு பாப்பாவும் தம்பியும் கூப்பிட்டேன். இப்போ நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த காப்பு கட்டினதுல இருந்து ஏகப்பட்ட தடங்கள் எனக்குள்ள வந்துட்டே இருந்துச்சு. பரவாயில்ல, சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு பால் குடம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நிறைய தடங்கள்ங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லா தடங்களையும் கடந்து வந்துட்டோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு இதெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம், முதல் அனுபவம். எல்லாமே நான் இப்போ வந்து அனுபவிச்சு பாக்குறேன். இப்படிதான் காப்பு கட்டுறதா, இப்படிதான் பால் குடம் எடுக்கிறதா அப்படின்னு எனக்கு நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா காப்பு கட்டதுல இருந்து நான் வந்து காப்பு கட்டினதை போட்டோவா எடுத்து போட்டது அது போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தடங்கள் வந்திருக்குமோன்னு தெரியல நிறைய. பட் என்னுடைய ஒர்க் இதுதான், நான் வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது என்னோட ஒர்க் இதுதான். பட் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சில பேர் சொன்னாங்க. அது செஞ்சதுனாலதான் எனக்கு ஏகப்பட்ட தடங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. பட் இன்னும் தெரியல. இப்போ நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்ல பசிங்க, கரெக்டாக மணி 12:30 மணிக்கு காலை சாப்பாடு சாப்பிட்றேன். பரவாயில்ல, விரதம் இருந்து தானே சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு நல்ல பசி, நிறைய சாதம் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு போகிறதுக்காக பால் பாக்கெட்டு, வேப்பிலை, பூ, எலுமிச்சம்பழம், குடம், ஐடி கார்டு, அதுக்கப்புறம் ஜாக்கெட் பிட்டு ரெட் கலரில் எடுத்துட்டு அது பால் குடத்தை கவர் பண்ணி மூடணுங்க. அதனால இதுக்கப்புறம் எல்லாமே லைவாக வரும், தொடர்ந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் பால் குடம் எப்படி எடுக்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. A few minutes later. பால் குடம் எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோமா? அங்கே வச்சுருக்கோம் பால் குடம். கரங்க அப்போ தான் சோடிச்சுட்டு கூட்டிகிட்டு வராங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்க, பால் குடம் எடுக்கிறதுக்கு பக்தர்கள் கூட்டம். அதிலும் நாங்கள் ஒரு பக்தர்கள். நீ ஒரு பக்தரா?
later. பிரசாதம் கொடுத்துருக்காங்க. இந்த பிரசாதம் இப்போ இந்த பையில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஒரு துணி வச்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்வீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு மீதி பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு பால் குடம் எடுத்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நல்லபடியாக பால் குடம் எடுத்து முடிச்சாச்சு. வீட்டுக்கு இப்போ வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சு. எந்த தடங்களும் இல்லாமல் சூப்பராக பால் குடம் எடுத்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விழாவில் சந்திக்கலாம். பாய்.